அகிலமும் அடைய அன்று அனலிடை பண்டு வெந்தன நெடும் பசை வரந்திடினும் வான் மண்டலம் தொடுவது அம்மலையின் மேல் மலை என கண்டனம் துந்துவி கடலனான் உடல் அரோ. என்ன திடீர்னு ஜம்பார மாதிரி இருக்கு? இல்ல இது துந்துவி படலத்தோட முதல் பாட்டு. புரியுது. அங்கிருந்து திடீர்னு துந்துவி வராங்க. இப்போ மரங்களை தொலைச்சாயிடுச்சு, திரும்பி வராங்க, மரத்துலேருந்து இறங்கி வராங்க, மலையிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த வழியில பார்க்குறாங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது மலை ஒரு ஒரு மலை மேலே வந்துட்டு இருக்காங்க. அண்டமும் அகிலமும் அடைய அண்ட கோலங்களும் அதனிடத்தே உள்ள மற்ற உலகங்கள் எல்லாம் அகிலமும் அடைய அன்று அனலிடை பண்டு வெந்தன நெடும் பசை அந்நாளிலே பிரளய அக்னியிலே வெந்தாற் போல வெந்து நெடும் பசை தசை இல்லாம வெறும் எலும்பு மட்டும் இருக்கு. எலும்பு கூடுகளாக இருக்கு. உடம்பு வான் மண்டலம் தொடுவது, அதாவது பசையெல்லாம் வறண்டு போய்விட்டாலும் கூட வான் மண்டலம் தொடுவது, வானத்தின் எலும்பு பெரிதாக கிடந்த அம்மலையின் மேல் மலை என கண்டனன் துந்துபி கடலனான் உடல் அரோ. கடல் போன்ற துந்துபியினுடைய உடல் எலும்பு கூட்டை கண்டார்கள். தெங்குல கிழவன் ஊர் மயிடமோ திசையின் வாழ் வன்பு உலக்கரி மடிந்தது போலோ மகரமீன் எங்கு உலப்புறு உலர்ந்தது போலோ இது என அன்பு உலப்பு அறிய நீ உரை செய்வாய் என அவன். நல்லா தென்புல கிழவன் ஊர் மயிடமோ திசையின் வாழ் வன்பு உலக்கரி மடிந்தது போலோ மகரமீன் என்பு உலப்புற உலர்ந்தது போலோ இது என அன்பு உலப்பரிய நீ உரை செய்வாய். இது ராமன் கேட்க. தென்புல கிழவன் யாரு? யம தர்மராஜன், எல்லாருக்கும் தெரியும். ஊர் மயிடமோ அவனுடைய வாகனமாக எருமமானோ திசையின் வாழ் வன்பு உலக்கரி, திசைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற பண்பு உலக்கரி வலிமையுடைய கல் திரள் போன்ற அந்த யானை வடிந்ததுகளும் திக்கஜங்கள்ல ஒண்ணு செத்து போய் கிடக்கான். மகர மீன் என்பு உலப்புற உலர்ந்ததுகளும். மகர மீன் அப்படின்னா திமிங்கலம். மகரம் பெரிய இந்த தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியில ஒரு திமிங்கல எலும்பு கூடு வச்சிருப்பாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்க? திமிங்கல பல இடத்துல வச்சிருக்காங்க. நல்ல அதனுடைய ஜா போன் இந்த எப்படி இருக்குன்னா இவ்வளோ ஹைட் இருக்கும், இவ்வளோ ஹைட் இருக்கும். இந்த ஜா அந்த ரெண்டு ஜானுடைய இது மட்டும் கூடுறது அதை குறுக்க வச்சுருப்பாங்க. அது என்ன இந்த ஹைட்டுக்கு மேலே மியூசியத்தினுடைய வாசலில் பெரிய இது மாதிரி வச்சுருப்பாங்க. வந்து அந்த மகரமீன் என்புலப்புற உலர்ந்தது பெரிய திமிங்கல மீனானது. இதை வச்சுனாக்க நீங்க இதெல்லாம் கணக்கு போட்டுக்கலாம். பாக்கி அன்பு உலப்பரிய நீ உரை செய்வாய், அன்போடு இதை கூறுவாயாக ராமன் கேட்கிறான். துந்துபி பெயருடை சுடு சினத்து அவனன் மீது இந்துவை தொடர்ந்து எழுமறுப்பு இணையினால் மந்தர கிரியன பெரியவன் மகர நீ சிந்தில கருநிலத்து அருகினை தேடுமா. இப்ப சுக்ரீவன் சொல்றான் இதற்கு விடை. துந்துபியுடைய வரலாறு ஆரம்பிக்குது. துந்துபி பெயருடை சுடுசினத்து அவுணன், துந்துபி என்ற பெயர் கொண்ட பெரும் கோபம் கொண்ட அழிக்கின்ற கோபத்தை கொண்ட அசுரன் மீது இந்துவை தொட நிமிர்ந்து எழு மறுப்பு இணையினான். இந்துவை தொட நிமிர்ந்து ஆகாயத்திலே விளங்குகின்ற சந்திரனை தொட தொடும்படி நீண்டு இருக்கின்ற இரண்டு கொம்புகளைப் போல, அதாவது அசுரன் மீது இல்லை, அவுணன் மீது இந்துவை தொட நிமிர்ந்தது. மேலே உள்ள சந்திரனை தொட நிமிர்ந்து எழு மறுப்பு இணையினான். இரண்டு கொம்புகளை உடையவன். மந்தரகிரியன பெரியவன், மந்தரமலை போன்ற பெரிய உருவை உடையவன். மகர நீர் சிந்திட அப்படின்னா பெரிய பெரிய மீன்கள் வாழ்கின்ற அந்த பாற்கடலின் நீர் சிந்தும்படி கரு நிறத்து அரியினை தேடும்.
கருமை நிறம் கொண்ட மகாவிஷ்ணுவை போருக்கு தேடினான். எருவு மாட்டு உருவம் கொண்டாங்க. அதை போட்டிருக்காரு இதுலயே. முந்தின பாட்டுல மயிலமும் சொன்னதுனாலையும் இங்க வந்து மறுப்பிணையான்னு சொன்னதுனாலையும் எருமை வெளிவரணும் மகிஷம். அங்கு வந்து அரியதிர்ந்து அமைதியேன் என்றதும் பொங்குவென் செருவினில் பொருதி என்று உரை செய்ய கங்கையின் கணவன் அக்கரைமிடற்று இறைவனே உங்கள் வெண்கத வலிக்கு ஒருவன் என்று உரை செய்ய. அங்கு வந்து அரி எதிர்ந்து அமைதியன் என்றது. அங்கே வந்து அரி திருமால் அங்கு வந்து சென்று அமைதியன், அமைதியான காரணம் இல்லை, நீ இங்கு வந்த காரணம் என்ன என்றது. பொங்கு வெஞ்செருவினில் பொருதி, பொங்கு வெஞ்செருனா கொடிய போரிலே என்னோட போர் செய்வாயாக என்று உரை செய்ய கங்கையின் கணவன் அக்கரைமிடற்று இறைவனே உங்கள் வெங்கதவலிக்கு ஒருவன் என்று உரை செய்ய. கங்கையின் கணவன்னா கங்கா நதிக்கு தலைவனான கரைமிடற்று இறைவன் நீலகண்டனான இறைவனே உங்கள் வெங்கதவலிக்கு உங்களுடைய உக்கிரமான பலத்திற்கு சமமானவன் என்று உரை செய்தான் என்று சொன்னான். கடிது சென்று அவனும் அக்கடவுள் தன் கைலையை கொடிய கொம்பினின் மடுத்து எழுதலும் குறுகி முன்னொடுதி நின்குறை என் என்றதும் நுவன்றனன் அரோ முடிவில் வெஞ்செரு எனக்கு அருள் செய்வான் முயல்க என. வித்தியாசமான கேரக்டரா இருக்கான். கடிது சென்று அவனும் இல்ல அருள் செய்யணும்னா கொடுத்து வார்த்தைக்காக சொல்லல. இவங்க ஏன் இப்படி வந்து இந்த பாசிங் த பக் பண்றாங்க அப்படின்றது நமக்கு பின்னாடி தெரியும். கடிது சென்று அவனும், உடனே அவன் வேகமாக சென்று அவனும் அக்கடவுள்தன் கைலாய மலை கொடிய கொம்பினின் மடுத்து எழுதலும், தன்னுடைய கொடுமையான கொம்பால் முட்டி எழுந்தபோது குறுகி போறாதுன்னு இவருக்கு வேற முன்மொழிதி சொல் என்றதும் குறுகிட வந்து முன்னொழிதி நின் குறைய சொல், முன்னாலே சொல் குறையன என்றதும் நுவன்றனரோ சொன்னான். என்ன சொன்னான்? முடிவில வெஞ்செரு எனக்கு அருள் செய்வான் முயல்க, முடிவில்லாத போரை எனக்கு அருள் செய்வாயாக என்று சொல்ல வீரமே மூடினாயோடு போர் ஏழுமே தேவர்பால் ஏவினான் சாலனால் போர் செய்வாய் ஆதியேல் சாரல் போர் வாலிபால் ஏகு என வான்முலா மூலமே வீரமே மூடினாயோடு போர் ஏழுமே தேவர்பால் ஏகு என ஏவினான். இப்போ விஷ்ணு சிவன் கிட்ட கூட்டார். சிவன் எப்பா நீ ரொம்ப நாளைக்கு ரொம்ப பெரிய வீரன், எனக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்சதுதான். மூலமே வீரமே மூடினாயோடு, ஆரம்பத்தில இருந்து நீ வீரனாகவே இருப்பது எனக்கு தெரிந்துதான். என்னோட வேணாம், தேவர்கிட்ட போய் சண்டை போடு என்று தேவர்பால் ஏகு என்ன ஏவினான். போய் இந்திரன் இடத்துல போனான். சால நாள் போர் செய்வாப்பா, நீ ரொம்ப நாளைக்கு சண்டை போடுவப்பா, ஒரு நாள் 2 நாள்ல உங்கள்கிட்ட சாத்தியப்படாது. சால நாள் போர் செய்வாய் ஆதியல் சாரல், ஆகவே என்னால கிட்ட கூட வராது, சாரல் வராதே. சால நாள் போர் செய்வாய், நெடுநாள் போர் செய்கின்ற காரணத்தினாலே நீ வராதே. உனக்கு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், போர் வாலிபாலியது. போய் வாலி இடத்திலே போய் நீ அவனை யுத்தத்துக்காக கூப்பிடுவாயாக என்று சொல்ல வானுலாம் அவனும் தேவலோகத்தில் உள்ள தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன் சொல்லி அனுப்பினான். வாலி கிட்ட போய் சண்டை போடுவாங்க. அன்னவன் விடவு வந்து அவனும் வந்து அரிகள் தம் மன்னவன் வருக போர் செய்க என மலையினை சின்ன பின்னம் படுத்திடுது சினாவி என் முன்னர் வந்து அநேகவன் முனைகள். அன்னவன் விட தேவேந்திரன் அப்படி அனுப்பிவிட அவனும் வந்து அரிகத மன்னன் வருக, குரங்குகளுடைய அரசன் என்னிடத்துல வருக, போர் செய்க என வரும்போதே என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அங்க கிட்கிந்தா மலையை தூள் அடிச்சுட்டு வந்து கொண்டிருக்கான் என்று மலையை சின்ன பின்னம் படுத்திடலாம்.
அங்க போய் கைலாச மலையை போய் முட்டினான். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா மலையை ஏன் முட்ட மாட்டான்? சின்ன பின்னப்படுத்திடுதலும் மலையை போய் முட்டி முட்டி மோதி அவனை அரைகூவல் விடுத்து கூப்பிடவும் கோபம் கொண்ட வாலி எழுந்து சினவி என் முன்னவனாகிய வாலி முன்னர் வந்து அவனுக்கு முன்னால வந்து அணையவன் முனைதலும் அவனுக்கு முன்னால வந்து போர் முனை அவன் அரக்கனோடு போரை செய்ய தொடங்கிய அளவிலே இருவரும் தெரிவரும் பொழுதின் இன்னவர்கள் என்று ஒருவரும் சிறிது உணர்ந்தில்லார்கள். எவ்வுலகினும் ஒருவரும் தகைவு இல்ல எழுவர் என்று எழுவரால் மறுவ அருந்தகைய தானவர்கள் வானவர்கள் இருவரும் திரிவரும் பொழுதின் இன்னவர்கள் என்று ஒருவரும் சிறிது உணர்ந்திலார்கள். எவ்வுலகினும் வெறுவரும் தகைவு இலர் விழுவர் நின்று எழுவரால் மறுவ அரும் தகையவர் தானவர்கள் வானவர்கள் தான். அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் மோதி சாரி வருகிறார்கள். சுத்தி சர்க்கிள், மூவிங் இன் சர்க்கிள்ஸ். அப்படி அப்படி இது பண்ணும்போது, சுற்றும் பொழுது, சுழலும் போது இன்னார் என்று அடையாளம் காண முடியவில்லை. இருவரும் திருவரும் பொழுதில் இன்னவர்கள் என்று இன்னார் என்று அடையாளம் காண முடியவில்லை. ரெண்டு பேர்ல இது இந்த ஆளு அப்படின்னு சொல்ல முடியல என்று ஒருவரும் சிறிது உணர்கிறார்கள். எவ்வுலகினும் வெறுவரும் தகைவல. எந்த உலகத்திலே அவங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. விழுவர் நின்று எழுவரால் அடிச்சு ஒருத்தர் அடிச்சு கீழே விழுவாங்க, மேல புரண்டு எழுந்துருவாங்க. மறுவ அருந்தகையரால் கிட்ட கூட வர முடியாத தன்மையை உடையவர்கள் யாரு? தானவர்கள் வானவர்கள். அரக்கர்களும் தேவர்களும் தேவாசுரர்கள் இருவருமே அவங்க பக்கத்துல கூட வந்து நிற்க முடியாத தன்மையர்களாக ஆகினார்கள். வேடிக்கை பார்க்க கூட பக்கத்தில் வர முடியல. தீ எழுந்தது விசும்புற நெடுந்திசையெல்லாம் போய் எழுந்தது முழக்கு உடன் எழுந்தது புகை தோயனன் புணரியும் தொடர் தடம் கிரிகளும் சாய் அழுந்தின அடித்தளம் எடுத்திடுதலால். அவங்க வெறுமன கால் எடுத்தாலே போறோம். இப்போ நம்ம ரஜினிகாந்த் படங்கள்லாம் காட்டுறாங்க, கால் எடுத்தாலே தீப்பொறி பறக்குது. தீ எழுந்தது, அவர் சாய் எழுந்தன அடித்தளம் எடுத்துடலாம். அடித்தளம் எடுத்துட்டால முதல்ல கொண்டு போட்டுக்கணும். அவங்க காலை எடுத்து வைக்கிற வேகத்திலேயே தீ எழுந்தது. விசும்புற வானளாவ தீ எழுந்தது. நெடு திசையெல்லாம் போய் எழுந்தது. அந்த தீயானது எல்லா திசைகளுக்கும் போய் எழுந்தது. போய் எழுந்தது முழக்கு. அவர்கள் எழுப்பின சப்தமானது எல்லா திசையும் போய் சேர்ந்தது. உடன் எழுந்தது புகை. அந்த சப்தத்தோடு போய் சேர்ந்தது இந்த தீயிலிருந்து உண்டாகிய புகை. தோய நன்புணரையும் தொடர்தரும் கிரிகளும் சாய் எழுந்தன. தன்னுடைய நலங்களை இழந்தன. எது? பெரிய மலைகளும் கடல்களும் தங்களுடைய நலன்களை இழந்தன, தங்கள் வடிவங்களை இழந்தன. எதனாலே? இவர்கள் அடித்தளம் எடுத்து வைப்பதனால. இதுல புயலும் புயலும் இருந்தா என்ன? அதுவும் தான் புயலும்னா புணரியா கடல். ஒரு மிகைப்பாடு. புயலும் வானகமும் அப்புணரியும் புணரிசூழ் அயலும் தூளியால் அறிவாரன் தகையவாம் அயனின் மாமகனும் வாலியும் உரத்து உடலினார் இளம் மாமதியம் ஈர் ஆறும் வந்து எய்தவை. புயலும் வானகமும் புணரியும் புணரிசூழ் அயலும் தூளியால் அறிவரும் தகையவாம் மயனின் மாமகனும் வாலியும் மரத்து உடலினார் எலுமா மதியம் ஈராறும் வந்து எய்தவை. 12 மாசம் ஆச்சு. ஈராறு மாமதியம் கடந்தது. புயலும் மேகங்களும் வானகமும் ஆகாயமும் கடலும் கடலை சூழ்ந்த மற்ற இடங்களும் தூசி பறக்கும்படியாக தூளியாய் விழுந்து வருந்தக அப்படி அறிவதற்கு அரிய தன்மை உடையவனாக ஆக
மயனின் மாமகனும், இந்த மயன் மகனாகிய இந்த துந்துபியும். மயன் மகள் இதே மாதிரி இவர மண்டோதரியோட மண்டோதரியுடைய வேறா? சகோதரர். மயன் மகன் தானே. மயனின் மகனும் வாலியும் மரத்து உடலினார். மரம் கொண்ட வலிமை கொண்ட உடல் அமைய பெற்றவர்களாகிய வாலியும் துந்துபியும். 7 மதியம் ஈராறு வந்தது. 12 மாத காலம், 1 வருஷ காலம் சண்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அற்றதாகிய புரிவுறும் அதனில் ஒற்ற உலகையும் அவன் உழவுதோல் வலியோடு பற்றி ஆசையின் நெடும்பணி மறுப்பு இணைப்பதற்கு வெற்றினான். அவனும் வான் இடியில் நின்று உளறினான். அற்றதாகிய செரு புரிவுறும் அளவினில், அப்படிப்பட்டதான செரு பெரிய போர் புரிவுறும் அளவினில் செய்கின்ற பொழுதிலே கொற்ற வாலியும் அவன் குவவு தோல் வலியோடும் பற்றி. கொற்ற வாலி எப்பொழுதும் வெற்றி பெறுபவனான வாலி. அவன் குவவு தோல் வலியோடும் பற்றி, தன்னுடைய திரண்ட தோள்களின் வலியினாலே அந்த அரக்கனை பற்றி ஆசையின் நெடும் பனை மறுப்பு இணை பறித்து. ஆசைனா திக்குகளை அளாவிய ஆசையின் நெடும்பனை மறுப்பிணை, நீண்ட மறுப்பினா கொம்பு, இந்த பருத்த கொம்புகளை பறித்து அவற்றை பிடித்து ஏற்றினன், அவனை அடித்தான். அவனும் வான் இடியின் நின்று உரறினான். வான் இடி இடிப்பது போல கத்தினான், கர்ஜித்து நின்றான். புல் அண்ட் மங்கி ஃபைட். மங்கி குங்குன்னு ஏதாவது சொல்ல போறீங்க? அப்புறம் போகலாம். கதையின்மே அடிப்பட கடித சாய் நெடிய கால வாய் முறை பிறந்து உதிர ஆடு ஒழுக மலையின் மேல் உறும் இடிக்கென்ன வான் மண்ணோடு கூடிய திசைகளும் செவிடுற குத்தினான். நல்ல வல்லின சொற்கள் தான். தலையின் மேல் அடிபட்ட கடிது சாய் நெடிய தாழ் உலைய வாய் உழை திறந்து உதிர ஆறு ஒழுக மலையின் மேல் உருமிடி தென்ன வான் மண்ணொடு புலைய திசைகளும் செவிடுற குத்தினான். தலையின் மேல் அடிபட தெரியும், தலைமையிலே அடிபடும். கடிது சாய் நெடிய, அதாவது விரைவில் விழுந்து நீண்ட கால்கள் உடையவர். தலை அடிபட்டு கால் அப்படியே உரியுது. கற்பனை பண்ணி பாருங்க இதெல்லாம். அப்படிங்கிற வாய் மழை திறந்து வாய் முளை திறந்து உதிர ஆறு ஒழுக. முளைனா குகை, குகை போன்ற வாய் திறந்து அதிலே ரத்த ஆறு ஒழுகவும். மலையின் மேல் உருவிடித்தென்ன, மலை மேலே இடி இடிப்பது போல வான் மண்ணும் குலைய, வானும் மண்ணும் குலையுமாறு திசைகளும் பெரிய திக்குகள் எல்லாம் செவிடு. அந்த சத்தத்தினால திசைகள் எல்லாமே செவிடாய் போச்சு. திசைகளும் செவிடுற கபரி எங்கேன கலத்தலும் கொடு திருப்பி இவர்களும் உறுதிப்பட்டு இசைதோறும் துவர் அணிந்தன என துதைந்தன துணை பவர் நெடும் பனை மதம் பதிலும் பண்கழிவு. கவரி இங்கு இது என கரதலம் கொடுதிரி இவர்களும் குருதிப்பட்டு இசைதோறும் திசைதோறும் சுவர் அணிந்தன என பொசிதுதைந்தன துணை பவர் நெடும் பனை மதம் பயிடுவன் கரிகளே. கவரி வீசுற மாதிரி எடுத்து வீசினான். கவரி இது என அவன் எவ்வளவு லாகவமாக அந்த அரக்கனை பற்றான். கவரி இங்கு இது என ஒரு மென்மையான மயிலிறகாலே செய்யப்பட்ட கவரி என்று சொல்லும்படியாக கரதலம் கொடு திரித்து அந்த கைத்தளத்திலே பற்றி சுற்றி இவர்தல் என்றால் சுழன்ற அளவிலே குருதிப்பட்டு அந்த ரத்தம் பட்டு சுழற்றுகிற வேகத்தால் இசைதோறும்னா அது இசைந்து அவன் அப்படி சுற்றும் போதெல்லாம் திசைதோறும் எல்லா திசைகளிலும் துவர் அணிந்தன என எல்லா இடத்துலயும் ரத்தம் தெரிக்கிறது. துவர் அப்படின்னா துவராடை இல்லையா, சிகப்பு துவர் அணிந்தனர்.
ரத்தம் போய் தெரிக்கிறது எல்லா இடத்துலயும். சிவப்பு நிற பொருள்களை கொண்டு எல்லாம் சிகப்பானது போல பொசி துதைந்தன. அந்த ரத்த நீர் பொருந்த பெற்றன. குருதி நீர் துணை பவர் நெடும் மனை மதம்பையிலும் வன்கரிகளை. அதாவது துணை பவர் நெடும்னா ஒன்றோடொன்று நெருங்கிய நீண்ட நெருக்கமாக இருக்கக்கூடியது பவர். ஆமா, பவர். பவர் என்ற சொல்லுக்கு நெருக்கம் என்று பொருள். நெருக்கமாக இருக்கின்ற நெடும்பனை நீண்ட தந்தங்களையுடைய மதம்பையில் மத நீர் ஒழுகுகின்ற வன்கு திசை யானைகள். அந்த திசை யானைகள் எல்லாம் ஒரே ரத்தமயமாக ஆகிவிட்டன. சுத்துறோம், எல்லா பக்கத்துலையும் ரத்தம் தெரிக்குது. அந்த திசை யானைகளே ரத்த யானைகளா, சிகப்பு யானைகளாக கபரி வீசுவது போல வீசுறவன்னு சொல்றேன். அதை சொல்லியாச்சே. துதைந்தன அப்படிங்கிற ஒரு வார்த்தை துதைதல் இதெல்லாம் தொகைக்கிறது. வண்டு தூதுதி துத்தி துதைதி காலமேகம் பாட்டு. துதைதல் அப்படின்னா ஒரு மாதிரி தூள் தூளாக துத்தி துதைதி தகர வர்க்க பாட்டு இருக்கு. காலமேகனுடைய துதைதல் வண்டு துதைதல் அப்படின்னா கொட்டஞ்சிட்டு போறது. அந்த மாதிரி புயல் கடந்து இரவிதன் புயல் கடந்து அயல் உழோர் ஏதும் மண்டிலம் இகந்து இணையவும் தவிர மேல் வகிரவன் கரதற்கு அவன் மதித்து எரிய அன்று உயிரும் பின்படர இவ்வுலகம் இப்பரிசனம். புயல் கடந்து, புயல்லாம் மேகமண்டலத்தை தாண்டி, இரவிதன் புகழ் கடந்து சூரியன் இருக்கும் இடத்தை தாண்டி, அயலுளோர் இயலும் மண்டிலமும் கடந்து மற்றுமுள்ள தேவர்கள் வாழ்கின்ற தேவர்களுடைய மண்டலங்களை எல்லாம் கடந்து எனையவும் தவிர மற்ற எல்லா மேலிடங்களையும் கடக்கும்படி மேல் வயிரவன் கரதலத்து, வயிரவன் கரதலத்து மேல் வலித்து ஏறி வஜ்ரம் போன்ற கைகளால் அவன் மேலே தூக்கி கடாச அன்று உயிரும் விண்பட அவனுடைய உயிர் அப்படியே அவன் சுத்திலேயே உயிர் டபக்கு மேல வந்து உடல் மட்டும் இல்ல உயிரும் போச்சு. உடலும் விண்ணோக்கி சென்றது, உயிரை சென்றது. இல்ல உடல் கீழே வந்தது. இல்ல இம்பரின்னு சொல்றாங்கல்ல, உடலும் இம்பரின் அரோ அப்படின்னு இது உடலோடு உயிரிஞ்சது மேல போச்சு. அப்புறம் கீழே விழ போறது. கீழே விழும்போதுதான் மதங்கமாக உயிரும் விண்படர இவ்வுடலும் இப்பரிசு. உடல் இந்த நிலைமை ஆயிற்று. முட்டி வான்முகடு சென்று அதன் உடை உடற்கட்டி வாழ்வரையை வந்து உழுதலும் கருணையால் இட்ட சபமும் எனக்கு உதவும் என்று எழுதின மட்டவா முழுவதும் வழியினால் உரை செய்தாரோ. முட்டி வான் முகடு சென்று அழகி, அதாவது இல்லை இதை கொஞ்சம் வேற மாதிரி வான் முகடு முட்டி, வான்முகடு முட்டி ஆகாய முகடை சென்று தாக்கி சென்று அழகி இம்முடை உடற்கட்டி, முடை நாற்றமுடைய இந்த பிண்டம் இம்முடை உடற்கட்டி, முடை நாற்றம் பிடித்த இந்த உடற்கட்டி பிண்டமானது மால்வரையிலிருந்து உறுதல். அப்படியே இந்த மலை மேல உறுதலும் கருணையா இட்ட சாபமும், பொழுது கருணை கொண்ட மதங்க முனிவர் இட்ட சாபமும் எனக்கு உதவும். அந்த சாபம் தான் கருணையார் சுக்ரீவனுக்கு கருணையார், வாலிக்கு கருணையார். கருணையான் கருணை கொண்ட முனிவன் இட்ட சாபமும் எனக்கு உதவும் என்று இயல்பினின் பட்டவா முழுவதும் இப்படி அதாவது இவ்விதமாக உண்டான வரலாறு முழுவதையும் பரிவினால் உரை செய்தான். சுக்ரீவன் பரிவோடு கூறினார். கேட்டனர் அமதனும் இழந்தவாறு எல்லாம் வாழ்த்தொழில் இதனை மைந்த இம்மூர்த்தி என அவன் கடல் வீரதில் முந்தினான் வீட்டு அது துஞ்சன் நாடு உற்று நீண்டது. கேட்டனன் அமலனும் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தான் ராமன். இழந்தவாறெல்லாம் இவ்வாறு சுக்ரீவன் சொன்னவற்றை எல்லாம் கேட்டான். கேட்டு வாழ்த்தொழில் இளவலை, வீர தொழிலை கொண்ட
இலக்குவனை இதனை மைந்த நீ ஓட்டு அப்பால் தள்ளு, எலும்புக்கூட்ட வந்து அப்படியே தள்ளு என்று சொல்ல அவன் கழல் விரலில் உந்தினான். அவ்வளோ பெரிய அந்த துந்துபிக்கு கொடுத்த பில்டப் எல்லாம் எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கழல் விரலில் உந்தினான், தன்னுடைய கால் ஒரு கால் விரலினாலே அப்படி தள்ளினான். அது எங்க போச்சு? மீட்டு அது விரிஞ்சன் நாடு உற்று மீண்டது. அன்னைக்குதான் வந்து வாலி விட்டெறிஞ்ச போது தான் அங்க போச்சுன்னா மறுபடியும் மீட்டு மறுபடியும் போச்சு மீண்டு. ஆமா, மீண்டும் அது விரிஞ்சன் நாடு பிரம்மனுடைய உலகிற்கு சென்று மீண்டும். ஆரம்பத்துல போய் ஒருத்தரா போய் சண்டைக்கு வாங்க கேட்க இப்போ இன்னொரு துந்துபி கொடுத்த இதோட வாலி சுத்தினதுக்கு எவ்வளவு பதிலாங்க? இல்ல அதுதான் அதோட யார் பண்ணா லக்ஷ்மண பண்ணா இதை முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் சொல்ல முடிவு போச்சு. ஆயிட்டா? அடுத்த படம் கலங்கான் படம். ஆயிடை அரிக்குல வாசனி அது கலங்கான் படத்துல இந்த ஆர்டர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றது. நீங்க படிங்க. கலங்கான் படம். ஒரு நிமிஷம். இது இந்த இதுக்கு முன்னால் ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். வால்மீகி ராமாயணத்துல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல சுக்ரீவன் வந்து ராமனுக்கு முன்னால நேரடியா வந்து பரீட்சைகளை வைக்கிறான். ஒன்று துந்துபியின் உடலை 300 வில் தூரம் எட்டுதல், அல்லது 7 மராமரங்களில் ஒன்றை துளைத்தல் அப்படின்னு பரீட்சை வைக்கிறான். அப்ப ராமர் வந்து எட்டுகிறார். அதனால துந்துபினோட உடல் அதுக்கு மேலேயே போய் விழுந்துருது. அப்ப என்ன சொல்றான், அன்னைக்கு வாலி இதை தூக்கி எறிஞ்ச போது ரத்தமும் சதையுமா இருந்தது, இடம் அதிகமா இருந்தது, இப்ப வெறும் எலும்பு தான் இருக்கு, ஆகையினால அதையும் செஞ்சு காட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு எடுத்துன்னு போனதை அப்படியே டிட்டூர் பண்ணி தலைகீழ திருப்பி எடுத்துன்னு வந்து, ஐயோ எனக்கு நீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு அம்பு மாத்திரம் விட்டு காமிச்சீங்கன்னா என் மனசுல துயரம் போயிடும் அப்படின்னு சொல்ல வச்சு அந்த அந்த ஸ்கில்லையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இதையும் அதையும் ஒத்து பார்த்தாலும் இந்த கேரக்டர் பில்டிங் எப்படி வருதுங்கிறது தெரியும், ஸ்ட்ரக்சருங்கிறது எப்படி வருதுங்கிறது தெரியும். இது அத்தனையும் பண்ணிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மராமர படத்தை நேரடியாக ஆரம்பிச்சிட்டான். இப்போ துந்துபிக்கு வேலை இல்லாம போயிட்டு துந்துபியினுடைய அது சொல்லணுமே சொன்னா அதுக்கு லக்ஷ்மணன் பிடிச்சு கொடுத்தான். இப்போ நீங்க ஆரம்பம் கலங்கான் படம் வந்து நம்ம 4 படம் தான் டச் பண்ண போறோம். 4 படம் வந்து ஒரே கிளாஸ் வந்து டச் பண்றது இல்ல. என்ன குட்டி குட்டி படமா இதெல்லாம் ஒரு படலமா? இது ஒரு மைல் தளம், அது ஒரு ரெக்கார்டு தான். ஸ்டார்ட் பண்ணு. ஆயிடை அரிக்குலம் இல்ல இப்ப 40 பாட்டு இருக்கு. ஆயிடை அரிக்குலம் அசனி அஞ்சிட வாய் திறந்தார்த்தது வள்ளல் ஓங்கிய தூயனல் சோலையில் இருந்த சூழல்வாய் நாயக உணர்த்துவது உண்டு நானேனா. வாயிடை அரிக்குலம் அசனி அஞ்சிட வாய் திறந்து ஆர்த்தது வள்ளல் ஓங்கிய தூய நற்சோலையில் இருந்த சூழல்வாய் நாயக உணர்த்துவது உண்டு நான் என. அந்த சமயத்துல ஒரு காரியம் முடிஞ்சாச்சு, மராமர பரீட்சை முடிஞ்சாச்சு. அடுத்து துந்துபியோடைய எலும்பு கூட்டையும் இலக்குவன் தன்னுடைய கால் கட்டையினால உந்தி எறிந்தாயிற்று. இரண்டையும் பார்த்தார்கள். ஆர்வம் பொங்கி எழ, அவருடைய மகிழ்ச்சி பொங்கி எழ அரிக்குலம் இடி அஞ்சுமாறு அசனி இடி இடி அஞ்சுமாறு தன் வாய் திறந்து ஆர்த்தது பெருங்குரலை எழுப்பியது. வள்ளல் ஓங்கிய தூய நல் சோலையில் இருந்த சூழல் வாய், அந்த இடத்துல பெரிய சோலையில இருந்த சமயத்துல நாயக உணர்த்துவது உண்டு நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று மறுபடியும் ஆரம்பிக்கிறான். இவ்வழி யாமியை திருந்ததோரிடை வெவ்வழி ராவணன் கொணர மேலினாள் செவ்வழி நோக்கினின் தேவியே கொலாம் கபையின் நரற்றினள் கழிந்த சேனுளாள். இவ்வழி யாம் ஏந்து இருந்தது ஓரிடை. நாங்க இதுக்கு முன்னால இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தோம். யாம் இயைந்தது இருந்தது ஓரிடை. இந்த சமயத்துல வெவ்வழி ராவணன் கொணர
பார்த்தோம், ஒரு காட்சியை பார்த்தோம், யாருன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப மேலே போயிட்டு இருக்கு, புஷ்ப விமானம் ரொம்ப மேலே போயிட்டு இருக்கு. நாங்கள் கீழே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் அங்கே அடற்றி கொண்டு போனாள். அதை பார்த்தோம். ராவணன் ராவணன் கொண்டு போகின்ற ஒரு பெண் அலறுவதை பார்த்தோம், கதறுவதை பார்த்தோம். செவ்வழி நோக்கி நின் தேவியே ஒருவேளை உன் தேவிதானோ என்னமோ தெரியல, கம்பளியின் அலற்றினாள். துன்பத்தினாலே, பெரிய துன்பத்தினாலே அவள் அழுதாள். நெடுவழி சென்றாள். நீண்ட சேனூடாள். ஆகாய மார்க்கத்திலே சென்று கொண்டிருந்தார்கள் 2 பேரும். ஒருவேளை உன் தேவியா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தது இது சுக்ரீவன் சொல்றான். சுக்ரீவன் சொல்றான். உடையரின் உணர்த்துவது உளதென்று உண்ணியோ குழைபுறு கண்ணினாள் குறித்தது ஒருநிலம் அதையும் பண்ணி பரீட்சையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கலன் காட்டுறதுக்கே வருது. உடையரின் சொல்றேன், சீதா உடையரின் உணர்த்துவது உளதென்று உண்ணியோ குழைபுறு கண்ணினாள் குறித்தது ஒருநிலம் மழைபுறு கண்ணினை வாரியோடுதன் இழைவதிந்திட்டனள் யாங்கள் ஏற்றனம். உழையரின் தெரியல, கணக்கு தெரியல. உழையரின் உணர்த்துவது உளது என்று என்று உன்னியம். உழை பொறு கண்ணினால் குறித்தது ஓர் நிலம் மழை பொறு கண் இழை வாரியோடு தன் இழை பொதித்து இட்டனர் யாங்கள் ஏற்றனர். உடையர் அப்படின்னா தூதுவர். தூதுவர்களைப் போல இது உணர்த்தும் என்று நினைத்தாளோ தெரியவில்லை. குழைபொரு கண்ணினாள் காதலியோடும் நீண்ட கண்களை உடையவள், குண்டலங்களை அணிந்த நீண்ட கண்களை உடைய அவள், குண்டலங்களை அணிந்த குழைபோடு சண்டையிடும் கண்கள் அவ்வளவு தூரம் காதலும் ஓடிய கண்கள் குழைபொரு கண்ணை உடைய அவள் குறித்தது ஓர் நிலம் மழை பொறு கண் இணை வாரியோடு தன்னுடைய கண்களிலே நீர் பெருக, கண்ணீர் மழை போல பெருக, அந்த மழை கண்ணீர் மழையானது பூமியில வந்து விழ, அந்த விழுகின்ற கண்ணீர் மழையோடு சேர்ந்து தன்னுடைய அணிந்திருக்கின்ற அணிகலன்களும் வந்து விடுமாறு இழை பொதிந்து இட்டனர். பொதிந்து இட்டனால் எதில் பொதிந்துட்டாள்? தன்னுடைய சேலையில பொதிந்து ஒரு மோரையை கீழ்ச்சி அதில் பொதிந்து இட்டாள். இந்த இதை குறிப்பை ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். இல்லை என்னன்னாக்கா இது வால்மீகி ராமாயணத்தில் சொல்ல வந்து ஆஞ்சநேயர் வந்து சுந்தரகாண்டத்தில் பார்க்கும்பொழுது சீதையை பார்க்கும்பொழுது அவள் அணிந்திருக்கின்ற சேலையும் கலம் பொதிந்திருக்கிற சேலையும் ஒரே வண்ணம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்ப்பார் வால்மீகி ராமாயணம். இதில் வர மேட்ச் பண்ணி பார்ப்பார். இழை பொதிந்து இட்டால் அவள் வந்து அங்கிருந்து தூக்கி போட்டா நாங்க கையில ஏற்றுக்கொண்டோம், தூக்கி போட்டோம். அதான் உழையரின் உணர்த்துவது. தூதுவரை போல இது உணர்த்தும் என்று நினைத்து அவள் இட்டாளோ என்னவோ நாங்கள் அறியோம். அவளுடைய நீண்ட விழியை உடைய அவள் மழை போல கண்ணீர் விழுந்து கொண்டே இருக்க, அந்த கண்ணீரோடு சேர்ந்து இந்த நகையும் இந்த ஆபரணங்களும் வந்து விழுமாறு தன்னுடைய சேலையில பொதிந்து விட்டார். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். கடைசி 2 அபாரம். மழை பொறு கண்ணினை வாரியோடு தன் இழை பொதிந்து விட்டன. வைத்தனம் இவ்வழி வள்ளல் ஒரு பாட்டு சொல்லிட்டேன். ஒரு புறநானூறு பாட்டுல இதை பத்தி ஒரு குறிப்பு. ஆமா, அதுல வந்து அவன் அந்த பாட்டு தான் இப்ப தேடி கண்டுபிடிச்சேன். அதேதான், அந்த ரொம்ப அழகா இருக்கு அந்த கற்பனையே. ஒரு அரசன் வந்து தனக்கு கீழே பாட்டு பாடுறவங்களுக்கு நிறைய நகைகளை கொடுத்தான். அந்த நகைகள் பாணர்கள், அவங்களுக்கு அது என்ன நகைன்னே தெரியல. அவங்க அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லாம் பணக்காரங்க அணிஞ்சுக்கிற நகை. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் புதுசா இருக்கு. காதுல மாட்டிக்க வேண்டியதை வந்து கழுத்துல மாட்டிக்கிறாங்க, கழுத்துல மாட்டிக்க வேண்டியது வேற எங்கேயும் மாட்டிக்கிறாங்க. அது மோதிரமா மாட்டிக்கிறாங்க, கழுத்துல மாட்டிக்கிறது, இடுப்புல மாட்டிக்கிறாங்க. சீதை தூக்கி போட்ட நகைங்களா குழந்தைங்க என்ன தெரியுது, என்ன பண்ணுது தெரியாம எங்கெங்கயோ வச்சு பார்த்த மாதிரி காட்சி இருக்கு. கடுந்தரல் இராமன் உடன்புணர் சீதையை, அதானே? அதான் அந்த வரிதான். கடுந்தரல் இராமன் உடன்புணர் சீதையை வலித்தகை அரக்கன் வவ்வியை ஞான்றை
நிலஞ்சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முக பெருங்கிளை இழைப்பொழிந்தாங்கு அராக அருணகை இனிது பெற்றிகுமே. முக்கியமான குறிப்பு. அது எந்த அளவு முக்கியமானதுன்னா, சங்க பாடல்கள் சங்க பாடல்ல ஒரு உவமையா இவ்வளவு ஒரு நுணுக்கமான ராமாயணத்தில் உள்ள செய்திய சொல்ற அளவுக்கு ராமாயணம் பரவி இருந்தது. சங்க காலத்துல பாடி இருந்தது அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது ராமாயணம் உண்மையான- சாதாரண கதையை சொல்லல. எப்படி வந்து சிங்க தூக்கி போட்ட அந்த நகைகளை பார்த்து குரங்குகள்லாம் தவிச்சுதோ, அதே மாதிரி உண்மையா சொல்றான். என்னுடைய குடும்பம் வந்து இந்த அரசன் அளித்த பரிசுகளை பார்த்து அது என்ன செய்யுதுன்னு தெரியாம தவிச்சுது அப்படின்னு சொல்லும்போது உண்மையா சொல்றான். அதே மாதிரி இன்னொரு பாட்டு கூட ஒண்ணு உண்டு இல்ல, 27 ஊர் அலற அடங்கினது. 2 பாட்டோ 23 பாட்டோ அந்த வெல்போர் சங்க இலக்கியங்கள்ல மொத்தமா ராமன். இருக்குன்ட்டு ஒரு சிஆர் ராவ்னு ஒருத்தர் இது பண்ணிருக்காரு. தமிழ் தெலுங்கு இலக்கியம் ரெண்டுலயும் இவர் இருக்கார்ல சண்முகம் பிள்ளை. சண்முகம் பிள்ளை வந்து சங்கத் தமிழர் வாழும் சடங்குகள் அந்த புஸ்தகத்துல ராமாயண ரெஃபரன்ஸ் வந்து எங்கெல்லாம் வருதோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. மகாபாரத ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் வருதோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. கலித்தொகையில வருது. புராணங்கள்ல இருந்து வந்த அத்தனை ரெஃபரன்ஸ் என்சைக்ளோபீடிக் ஒர்க். வேதங்களை பத்தி என்னெல்லாம் வருது, இந்த அதாவது தமிழ் பண்பாடு வேற இது வேறன்னு சொல்ற அந்த ஆட்சியெல்லாம் நான் உடனடியாக அந்த புக்கை பண்ணிங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டு அற்புதமான பெரிய புக் சங்க தமிழர் வாழும் சடங்குகள். சண்முகம் பிள்ளை எழுதுறாங்க. வி சண்முகம் பிள்ளை. இன்னொன்னு நீங்க சொல்றது கலித்தொகைன்னு நினைக்கிறேன். சரியா? கலித்தொகை. அதுல வந்து இல்ல, பறவைகள் சத்தம் போடும். பறவைகள் சத்தம் போடும். வந்து ராமன் வந்து ராமர் இப்படி அடங்குது சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே அது அகநானூறு. அந்த மாதிரி அகநானூறா? அது அகநானூறு. அந்த மாதிரி வந்து ஊர் அவர் வந்து அடங்கினது. ஆமா. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னே அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ். நீங்க இந்த ஜடாயு கீரா கதைக்கு சொன்னீங்க இல்லையா, அதை வந்து ஒரு குறியீடா பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி சங்க இலக்கியத்துல இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு குறியீடு மாதிரி பயன்படுத்திருக்காங்க. இது வேற இதுல டைரக்டாவே உண்மையா டைரக்ட் பயன்படுத்துறாங்க. ரெஃபரன்ஸ். அதுல வந்து அவர் ராமாயணம் பத்தி எதுவுமே சொல்லல. தலைப்பு மட்டும் முழுக்க முழுக்க சொல்றது ஒரு கிழவரோட கதை. ம். தலைப்பு ஜடாயுன்னு வச்சுட்டேன், அவ்வளவுதான். வைத்தனம் வைத்த